வணக்கம். போன வீடியோவில் சிறுபஞ்ச மூலம் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட ப்ரீவியஸ் கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறுபஞ்ச மூலம் இது ஒரு 17 கீழ்கணக்கு நூல். இது ஒரு அறநூல், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு மருந்து பெயர் கொண்ட நூல்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது இது ஒரு குயிக்கான ரிவிஷன் பார்த்துக்கலாம். இதை இயற்றியவர் காரியாசான். காரிங்கிறது அவருடைய இயற்பெயர், ஆசான்கிறது தான் அவருடைய குடிப்பெயர்னு சொல்கிறாங்க. இவர் யாருடைய மாணவர் அப்படின்னா மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனார் அப்படிங்கிறவுடைய மாணவர் தான். இவருக்கு ஒரு கிளாஸ்மேட், அது ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். அவர் யாருன்னா ஏலாதியை இயற்றிய கனி மேதாவியார். அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 97+1 கடவுள் வாழ்த்து 98 பாடல்கள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதே புக்லேயே 104 பாடல்கள்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல 98, இன்னொரு இடத்துல 104. உங்களுக்கு ஆப்ஷனில் எது இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் ரெண்டுமே ஆப்ஷனில் வராது. இதோடைய பாவகை வெண்பா. இதுக்கு 5 வேர்கள், கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சின்னு 5 வேர்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் அந்த சிறுபஞ்ச மூலம் வீடியோ தடவை பார்த்துட்டு வாங்க. அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரீவியஸ் கொஷின்குள்ளே போகலாம். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்த 17 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய எல்லா நூல்களுடைய ஆசிரியரும் கண்டிப்பாக கொஷினில் கேட்டிருக்காங்க. கேட்காதவங்கள தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. சிறுபஞ்ச மூலம் காரி ஆசான். இப்போ சிறுபஞ்ச மூலத்தில் குறிப்பிடப்படும் 5 மருத்துவ வேர்களில் சேராதது எது? இதை படிச்சிருந்தா தானே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்போ பாருங்கள், நம்மளுக்கு சுக்கு மிளகு திப்பிலி திரிகடுகத்தில் வரும், ஏழாவதுலேயும் வரும். ஆனால் சிறுபஞ்ச மூலத்தில் வராது. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச என்னும் வடமொழி சொல் உணர்த்தும் பொருள் யாது? பஞ்ச பாண்டவர்கள். அப்போ பஞ்ச அப்படின்னா 5ன்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி மூலம் அப்படின்னா வேர். சிறுனா சிறிய, பஞ்சனா 5, மூலம்னா வேர். சிறிய 5 வேர்களால் ஆன மருந்துக்கு பெயர் தான் சிறுபஞ்ச மூலம்னு பெயர். அது என்ன மூலிகை? சிறுமல்லி, பெருமல்லி, சிறுவழுதுணை, கண்டங்கத்திரி, நெருஞ்சி. இந்த 5 வேர்கள் நிறைய கொஷின்ஸ் அதில் கேட்டிருக்காங்க. நான் கண்டிப்பாக ஞாபகம் வைக்க வேண்டியது தான், மிஸ் பண்ணிடாதீங்க. சிறுபஞ்ச மூலம் நூல் எந்த பாவகையால் இயற்றப்பட்டது? நம்மளுக்கு தெரியும் 17 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே வெண்பாவால் தான் இயற்றப்பட்டிருக்கின்றன. நல்லா யோசிச்சு பாருங்க. திருக்குறள் வெண்பா, நாலடியார் வெண்பா, நான்மணிக்கடிகை வெண்பா, சிறுபஞ்ச மூலமும் வெண்பா தான். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சில லைன்ஸ் கொடுத்து கேட்பாங்க. எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் இருக்க லைன்ஸும் நம்மளுக்கு தெரியாது. புக்கில் இருக்கிறத பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. பூவாது காய்க்கும் மரமுல என்று தொடங்கும் சிறுபஞ்ச மூல பாடல் உணர்த்தும் முதன்மை பண்பு யாது? ஒரு பூ, ஒரு மரம், காய், இவ்வளோ தான் இருக்குது. இதில் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா, இளமையிலேயே அறிவு முதிர்தல், அறிவுடைமைங்கிற கருத்தை தான் இது வலியுறுத்துதுன்னு ஆன்சர். இதுக்கு இந்த லைனை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியரான காரியாசானுக்கு பாயிரத்தில் வழங்கப்படும் சிறப்பு பெயர் யாது? அந்த பாடல், அதாவது இந்த சிறுபஞ்ச மூலம் அந்த நூல்குள்ள உள்ள பாயிரத்தில் எப்படி இந்த ஆசிரியர் சிறப்பிக்கிறாங்க அப்படின்னா, மா காரியாசன், அதாவது மானா சிறந்த காரியாசன், இல்லை சிறப்பு வாய்ந்த காரியாசன் அப்படின்னு இது பண்ணுறாங்க. கவி சக்கரவர்த்தி நம்ம யாரை சொல்லுவோம்? ஆப்ஷன் பியில் இருக்கிற கம்பர். தண்டமிழ் ஆசானும் இவருக்கு பொருந்தாது. ஸோ மா காரியாசான் தான் பாயிரம் இவரை சிறப்பித்து கூறுகிறது. சிறுபஞ்ச மூலத்தில் கீழ்கண்ட எந்த வகை நூல்களில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? நம்ம முதலே பார்த்தோம். இது எல்லாமே 17 கீழ்கணக்கு நூல்களில் வரும். 17 மேற்கணக்கு நூல்கள்லாம் 10 பாட்டு, 8 தொகைன்னு சங்க இலக்கியங்களை சொல்கிறாங்க. 5 பெருங்காப்பியங்கள் தெரியும் இல்லையா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவகசம், சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, அது மாதிரி 5 பெருங்காப்பியங்கள். அப்போ 17 கீழ்கணக்கு நூல்களில் தான் எது இடம்பெறுது? சிறுபஞ்ச மூலம். நீதி நூல்கள் எல்லாம் மேக்ஸிமம் 17 கீழ்கணக்கு நூல்களில் தான் இடம்பெறும். இப்போ கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகை வேர்களை பெயர் காரணமாக கொண்ட நூல். அதாவது 5 வேர்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம எப்படி ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது? பஞ்ச மூலம், பஞ்ச பாண்டவர்கள் 5 அப்படிங்கிற மாதிரி. பஞ்சனா 5 வேர்கள் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ 5 தான். திரிகடுகம்னா 3 மருந்து பொருள், ஏலாதினா 6 மருந்து பொருள்,
ஆசார கோவைனா, கோவைங்கிறது ஒரு தமிழ் சிற்றிலக்கிய வகைன்னு தெரியும். ஆசாரம்னா வடமொழியில ஒழுக்கம்னு அர்த்தம். ஒழுக்கத்தை அறிவுறுத்தக்கூடிய நூல். திரிகடுகம்ல என்ன மருந்து பெயர்கள் இருக்கு உங்களுக்கே தெரியும். 17 கீழ்கணக்கு நூல்கள்ல 3 நூலுக்கு மட்டும்தான் மருந்து பெயர்களால் ஆகியிருக்கும். ஒன்று திரிகடுகம், ஏலாதி, அடுத்து சிறுபஞ்சமூலம். திரிகடுகத்துல சுக்கு, மிளகு, திப்பிலிங்கிற 3 மருந்து பொருளால் ஆனதுதான் திரிகடுகம்னு அதுக்கு பெயர். ஏலாதியில 6 மருந்து பொருள் என்னெல்லாம் வரும்? சுக்கு, மிளகு, திப்பிலி, அது போக ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ. இந்த 6 மூலிகைகளுமே நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுபஞ்ச மூலத்துக்கு இந்த 5 வேர்கள், சிறுமல்லி, பெருமல்லி, சிறுவழுதுணை, கண்டங்கத்திரி, நெருஞ்சின்னு 5 வேர்கள். அடுத்து பார்த்தோம்னா, சிறுபஞ்ச மூல பாடல்களில் பயின்று வரும் வனப்பு என்னும் சொல்லின் பொருள். வனப்பு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். வனப்புன்னா அழகுன்னு அர்த்தம். நம்ம ஸ்கூல் புக்லேயே பார்த்தோம். கால் வனப்பு அதாவது கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமைன்னு ஒரு போன வீடியோவில் நம்ம அந்த ஸ்கூல் புக்கில் அந்த ஒரு பாடல் பற்றி பார்த்தோம். ஸோ வனப்பு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். கண் வனப்பு கண்ணோட்டம். கண்ணுக்கு அழகு எதுனா இரக்கம் காட்டுறது, காலுக்கு அழகு எதுனா செல்லாமை. அதாவது யாருக்கிட்டும் இறந்து பிச்சை கேட்டு செல்லாமல் இருக்குதான் காலுக்கு அழகுன்னு அந்த பாடலில் பார்த்துருப்போம். வனப்புனா அழகுன்னு அர்த்தம். முதலே பார்த்தோங்க, சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசன் யாருடைய ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு சாலை மாணாக்கர். யாருடைய மாணாக்கர் ஸ்டூடெண்ட்னு பார்த்தோம்னா மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாருடைய ஸ்டூடெண்ட். அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய கனி மேதாவியருடைய கிளாஸ்மேட். காரியாசன் யாருடைய ஸ்டூடெண்ட்? மாக்காயனாருடைய ஸ்டூடெண்ட். யாருடைய கிளாஸ்மேட்? கனி மேதாவியர். இவர் என்ன பண்ணியிருக்காரு? கனி மேதாவியார் ஏலாதியையும் திணைமொழி 150 எழுதியிருக்காரு. திணைமாலை 150 எழுதியிருக்காரு. இந்த பெருவாயன் முள்ளியார் ஆசார கோவையின் ஆசிரியர். கபிலர் இன்னா 40 இயற்றியிருக்கார். குறிஞ்சிக்கோர் கபிலர்னு போற்றப்படுபவர். காரியாசன் எந்த சமயத்தை சார்ந்தவர்னு பொதுவாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். அந்த கடவுள் வாழ்த்து சமண சமயத்தை சார்ந்ததா இருக்கிறதுனால. இப்போ இந்த நாலடியாரை இயற்றியதும் சமண முனிவர்கள் தான். சிறுபஞ்சமூலத்தை இயற்றியது ஒரு சமண சமயத்தை சார்ந்தவர் தான். சிறுபஞ்ச மூலம் நூலில் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 97 + 1 98, 103 + 1 104. ஒன்று ஆப்ஷனில் 98ன்னு இருக்கணும், இல்லை 104ன்னு இருக்கும். இந்த 2 ஆன்சர் இருந்தாலுமே கரெக்டு தான். 2 இது வரைக்கும் போல் வச்சதில்லை, வைக்க மாட்டாங்க. ஸோ இதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சில ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை 98ன்னு போட்டிருக்காங்க. அதுவும் கரெக்டு தான். ஏன்னா புக்ஸ்லேயே இந்த மாதிரி 2 வகையான இது கொடுத்துருக்காங்க. 98 இருந்தால் 98 தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். 98 இல்லைன்னா 104 போடுங்க. இது தாங்க இந்த ஸ்கூல் புக்கில் இருக்க பாடல். கண்வனப்பு கண்ணோட்டம், இன்வனப்பு வாழ்வேன் என்று இந்த தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். இந்த வனப்பு, கண்வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை அப்படின்னு வர்றது சிறுபஞ்ச மூலம். ஒருவேளை ஆசிரியர் இந்த கூற்றுக்குரிய ஆசிரியர் யாருன்னு கேட்டால் காரியாசான்னு போடுங்க. திரிகடுகத்தோட ஆசிரியர் நல்லாதனார். நாலடியாருடைய ஆசிரியர் சமண முனிவர்கள். இன்னா 40 கபிலர். இனியவை 40 பூதன் சேந்தனார். இந்த 240மே இரட்டை அறநூட்கள். 17 கீழ்கணக்கு நூல்களுள் மருந்து பெயரால் அமைந்த நூல்களின் எண்ணிக்கை 3. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்சமூலம் இந்த 3 நூல்கள் தான். கமெண்ட்ல டைப் பண்ணுங்க திரிகடுகத்தில் என்னென்ன மருந்து பொருள் இருக்குன்னு. சிறுபஞ்சமூல வேர்கள் உடலின் நோயை போக்குவது போல சிறு பஞ்ச மூல பாடல் மனிதனின் எதனை போக்குகின்றன? அறியாமை இல்லை மனநோய். வறுமையை போக்காது, பசியை போக்காது, பாவம்னு சொல்லிட முடியாது. அறியாமையும் மனநோயையும் தான் போக்க முடியும். ஒரு அவேர்னஸ் உருவாக்க முடியும். சிறு பஞ்ச மூல வேர்கள் உடலின் நோயை போக்குவது போல இந்த பாடல்கள் மனிதனின் மனநோயை போக்குகின்றன. அறியாமைங்கிற இருள் அகற்றி அறிவுங்கிற ஒளி விளக்கை ஏற்றுகிறது. கடைசி 2 கொஸ்டினுக்கு வந்துட்டோம். சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை அறக்கருத்துக்கள்? இப்போ தான் பார்த்தோம். பஞ்சனா 5,
5 மூலிகை மாதிரி இங்கு 5 கருத்துகள் இடம்பெற்றிருக்கும். திரிகடுகம்னா 3 மருந்து பொருள், 3 கருத்துகள் இடம்பெற்றிருக்கும். ஏலாதினா 6 மருந்து பொருள், 6 அறக்கருத்துகள் இடம்பெற்றிருக்கும். கடைசி கொஸ்டின் வந்தாச்சு. காரியாசன் என்ற பெயரில் காரி என்பது எதனை குறிக்கிறது? நான் அப்படியே சொன்னேன், காரிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். இந்த பாரி மாதிரி காரி தான் இவருடைய இயற்பெயர். ஆசான்கிறது அவர் குடிப்பெயர். அந்த வார்த்தை சொல்லுது, ஆசான்கிறது குடிப்பெயர். அவ்வளோதான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.